பார்க்கின்ற போது திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பலமுனை போட்டியை பார்க்கின்ற தமிழக தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. பல தலைவர்களும் கூட தேர்தல் களத்தில் இப்போது பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் இருக்கின்ற ஜெயலலிதாவுடைய பரப்புரையில் நாளுக்கு நாள் திமுக மீதான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கிக் கொண்டே இருக்கிறார். இன்றைய தன்னுடைய பரப்புரையிலும் கூட தன்னுடைய ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்தது என்றும், கடந்த திமுக ஆட்சியில் காவல்துறையிலே அவர்களுடைய தலையீடு அதிகமாக இருந்தது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்தின் முழுக்க பரப்புரையில் ஈடுபட்டிருக்கின்ற அதனுடைய பொருளாளர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பல இடங்களில் அதிமுகவினுடைய வேட்பாளராக இருக்கின்ற அமைச்சர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை, அவர்களுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த இரண்டு ஆட்சிகளில் திமுக அதிமுக இந்த இரண்டு ஆட்சிகளில் எந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது, நிலைநாட்டப்பட்டது என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இரண்டு பேருமே சட்டம் ஒழுங்கை குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள். தமிழகத்தில் என்னுடைய ஆட்சி வந்த பிறகு இங்கே எந்தவிதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை, காவல்துறையில் குறுக்கீடுகள் இல்லை என்கிற விதமான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் ஜெயலலிதா. அதே நேரத்தில் திமுக தரப்பிலிருந்து அதற்கான தொடர் பதிலடிகளும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் இரண்டு ஆட்சிகள் மீதுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஒரு முக்கியமான பிரச்சனையாக மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட மாற்று அரசியலை பேசுகின்ற தலைவர்கள் அவர்கள் மீது அந்த குற்றத்தை முன்வைக்கிறார்கள். இது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அதிமுகவின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சமரசம், மதிமுகவிலிருந்து இப்போது திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராகவும் களமிறங்கி இருக்கின்ற மல்லை சத்யா, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் கண்ணதாசன், அரசியல் விமர்சகர் கலை, பத்திரிகையாளர் திரு பிரியன். அனைவருக்கும் வணக்கம். சமரசம், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலான்னு பாக்குறேன். நீங்க அமைதியாக இருக்கிறது, தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கிற அமைதி பூங்காவாக இருக்கிறதுன்னு மக்கள் நினைத்திருந்தாங்கன்னா ஏன் உங்களுடைய வேட்பாளர்கள் அதுவும் அமைச்சர்களாக முக்கிய பொறுப்புல இருந்தவங்க போகும்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? பொருள் கருவி காலம் வினை இழனுடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்பது வள்ளுவம். அந்த குரலுக்கு ஏற்ப ஆட்சி நடக்கிறது. உங்கள் கேள்வி அமைச்சர்களுக்கு ஏன் சென்ற இடத்தில் எல்லாம் சில பிரச்சனைகள் வருகிறது என்று கேட்கிறீர்கள். ஜனநாயக நாடு, இடம் விட்டு இடம் ஒரே தொகுதியில் ஒருத்தர் போறதில்லை. இப்ப யாருக்கு யாரை போடணும், முதல்ல யார் இந்த விளையாட்டிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் யாருக்கு யார ஜோடி போடணும் அப்படின்ட்டு பார்க்கிறோம். நீங்க அது பின்னாடி கேட்பீங்க, அதுக்காக இப்பவே பதில் சொல்றேன். நிறைய பேசுது, நீங்க சொல்லுங்க, அப்புறமா நீங்க முடிச்சப்பறம் நான் கேட்கிறேன். அந்த அடிப்படையில சிலது மாற்றி அவர்கள் அவங்க இங்கு போடும்போது அப்படி அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கட்சிக்காரர்கள் இங்க இருக்கிற ஒரு போட்டிங் போது இவர் ஏன் போட்டிங்க, எதுக்காக வரணும், அப்படின்னு அங்க இருந்து இங்க வரணுமா, என் தொகுதியில் ஆள் இல்லையா, இப்படி எல்லாம் கேட்பது சகஜம். ஆனாலும் மற்ற கட்சிகளை போல இங்கே மாற்றி போட்டாலும் நான் சொல்ற எதிர்ப்புங்கிறது அல்லது ஸ்டாலின் முன்வைக்கிற எதிர்ப்பு, அவர் சொல்ற விமர்சனம்ங்கிறது உங்க கட்சிக்குள்ள இருக்கிற எதிர்ப்பு இல்ல, வேட்பாளரை மாற்றுன்னு சொல்ற எதிர்ப்பு அவர் சொல்லல. பல இடங்கள்ல குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்காக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வாக்கு கேட்க வரும்போது அவர்களை அவங்கள்ட்ட எதிர்ப்பு தெரிவிச்சு எங்க கிட்ட வாக்கு கேட்க வராதிங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அவர் பாருங்க, கருணாநிதி புள்ளி வச்சா கோலம் போடுவார், ஸ்டாலின் புள்ளி இல்லாமலேயே கோலம் போடுவார். அவ்வளவு திறமையானவர், நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்படிப்பட்டவர் அவரு. அது அவரை பத்தி எனக்கு தெரியும். நான் அதுவே தினந்தோறும் 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்போவெல்லாம் கருணாநிதி அவர்கள் எல்லாம் இப்ப அவருக்கு கருணாநிதி எழுந்து அவரே மறந்திருக்கலாம், ஆனா அது எனக்கு தெரியும், ஞாபகத்தில். இன்னைக்கு தொலைக்காட்சிகள்ல வந்த ஒரு நிகழ்வையே நான் உங்களுக்கு சொல்றேன். நேற்றைக்கு இன்றைக்கு இருக்கிறதுல திண்டுக்கல்ல இப்ப ஆத்தூர்ல ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரை நீங்க களமிறக்கிருக்கீங்க. இப்ப இருக்கிற அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மூத்த அமைச்சர்கள் ஒருத்தரா இருக்கிற ஒருத்தர், அங்க ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருக்கிற ஐ பெரியசாமி போட்டியிடுறாரு. ரெண்டு பெரிய ஒரு ரிலேட்டிவ்லி ரொம்ப நாள் அனுபவம் வாய்ந்த ரெண்டு பேர் அங்க இருக்கிறாங்க. இந்த நிலையில நத்தம் விஸ்வநாதன் அங்க போகும்போது மக்கள் குடிநீர் பிரச்சனையை பத்தி பேசுங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர் சொல்ற பதில் இருக்குல்ல, அவர் ஏற்கனவே உங்களுக்கு நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ இங்க இருக்கிறார், ஐ பெரியசாமி இருக்கிறார். 5 வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னு அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஓட்டு போட்ட பிறகுதான் நீங்க என்கிட்ட கேட்கணும், என் சட்டையை பிடிச்சு கூட கேளுங்கன்னு ஜோவியலா அந்த மக்களை அவங்களுடைய பிரச்சனைகளை அணுகிறார். என் கேள்வி என்னன்னா,
இப்ப எதிர்க்கட்சி எம்எல்ஏவா இருந்தாருன்னா அந்த தொகுதி அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லையா? தமிழக அரசுங்கிறது ஒட்டுமொத்த 234 தொகுதிக்கு தானே. 234 தொகுதியிலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அங்க என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை அந்த துறைக்கு யார் கொண்டு வந்து சொல்கிறார்களோ அதை வைத்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஏற்கனவே அங்கே எம்எல்ஏவாக இருந்த அவர் தலைமைக்கு கொண்டு வரல, அரசுக்கு செய்தி கொண்டு வரவில்லை என்றால் அப்படித்தான் குறை இருக்கும். சட்டமன்றத்துல எழுப்புறது அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப அந்த எம்எல்ஏ குறைகளை சொல்லாத பட்சத்துல அந்த ஒட்டுமொத்த தொகுதியும் புறக்கணிக்கப்படுறது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. அதிகாரிகள் அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் பார்க்கணும்ல. நீங்க ஜனநாயகமா பேசணும், இதுல எந்த இதுவும் இல்ல. நான் ஒரு முறைக்கு 3 முறை எம்எல்ஏவா இருந்தவன், எனக்கு தெரியும் பிரச்சனை தொகுதியில என்ன இருக்குதுன்னா யாரும் அங்கிருந்து போயிட்டு அங்க ஞானக்கண்ணில் டிஸ்ட்ரிக்ட் பார்த்து செய்ய மாட்டாங்க. குறைகளை நாம போய் சொன்னோம்னா அது உடனே நடவடிக்கை. நான் என்ன கேக்குறேன்னா நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறத தாண்டி இதுக்கு பொறுப்பு எங்களுக்கு இல்ல அப்படிங்கறத தான் நான் கேள்விக்குள்ளாக்குறேன். 5 ஆண்டுகள் அவர் தான் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, எங்க கிட்ட எப்படி நீங்க கேட்க முடியுங்கிறது இருக்குல்ல. ஆட்சியில நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட தானே கேட்பாங்க. விளையாட்டுத்தனமா பேசுறதெல்லாம் நீங்களே சொன்னீங்க. ஜோவியலா இப்படி சொல்லிட்டு போயிருக்காருன்ட்டு. ஜோவியலா விளையாட்டானா அந்த மக்களை அவர் அனுபவத்தோட எதிர்கொண்டாருங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். ஆனால் அது விளையாட்டுத்தனமா இல்ல. மக்கள் பிரச்சனைகளை அவங்க முன்வைக்கிறாங்க. எங்களுடைய குடிநீர் பிரச்சனையை முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் உங்க பிரச்சாரத்தை தொடங்குங்க, உங்களுடைய வாக்குகளை கேளுங்கன்னு மக்கள் கேக்குறாங்க. அந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது அதை எப்படி நீங்க அணுகுறீங்கன்றதான். தயவு செய்து நீங்க எண்ணி பார்க்கணும். அந்த தொகுதி முன்னாள் அமைச்சருடைய தொகுதி, அது ஐ பெரியசாமி. அதுலயும் அவரு ரொம்ப முன்னணியில் இருந்தவர், அந்த தலைவர்கள் வரிசையில் முன்னணியில் இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியிலே அந்த சிக்கல் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு மக்கள் பிரச்சனை தீர்த்திருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனாலும் அவர் இன்றைய தினம் மக்கள் கேட்டால் அது நாளை மறுதினமே 2 நாளிலே கூட நடவடிக்கை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப செல்லூர் ராஜு அவர்கள் போன போதும் இதே போல சில சிக்கல்கள் வந்திருக்கிறது, எதிர்ப்புகள் வருது. இப்பதான் இவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புன்னு கூட மக்கள் அதை கேட்கிறாங்கன்னு நான் வச்சுப்போம். உங்கள்கிட்ட தொடர்ந்து கேள்விகள் இருக்கிறது. திரு கண்ணதாசன், 5 ஆண்டுகள்ல ஒரு அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கிறது. திமுக ஆட்சி போல நாங்க காவல்துறையில எப்பயும் குறுக்கிடுறது இல்ல, ஒரு குறுக்கீடற்ற ஒரு காவல்துறைக்கான முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறான பார்வை. அதுக்கு முன்னாடி ஐயா சில கருத்துக்களை சொன்னாங்க, இந்த மாதிரி மக்களுக்கு சொல்லணும்ட்டு. எனது ஆட்சியில மக்கள் சுபிட்சமா இருக்கிறாங்க, நான் சொன்னதையும் செய்தேன் சொல்லாதையும் செய்தேன் அப்படின்னு சொன்ன ஆட்சியில இந்த தினம் மந்திரிகளையே மக்கள் உள்ள வரவிடாம திறத்துற காட்சியை பாக்குறோம். ஆக ஒன்று இவங்க என்ன சொல்றாங்க, எடுத்து சொல்லணும்ன்றாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஆட்சியில அங்க நடக்கிறது தெரியாதா? அங்க உள்ள உள்ளாட்சி அமைப்புகள்ல இவங்க ஆட்கள் யாருமே கிடையாதா? ஆக இவர்கள் முடங்கி கிடந்த ஒரு அரசாங்கம் எதையும் மக்களுக்கு செய்யவில்லை. இப்பொழுது தேர்தல் சமயத்தில் அமைச்சர்கள் அங்கு செல்கிறார்கள் என்ற அந்த ஒரு ஆத்திரத்தில் பொதுமக்கள் இயல்பாக சாலைகளை செய்யறாங்க. இரண்டாவதாக சட்ட ஒழுங்கை பத்தி பேசுனீங்க. சட்ட ஒழுங்கு இந்த 2008 ஆகட்டும் 2011 ஆகட்டும் தமிழகத்தில் தேர்தலுக்கு முன்பாக சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது. பிரிவு 356 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலையுங்கள் என்று கூக்குள் எடுத்தார் ஜெயலலிதா. அதே போல தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி பதவியேற்ற பொழுது நான் பதவியேற்ற உடனே தெரிஞ்சுக்கிட்டு ஆந்திராவுக்கு மட்டும் ஓடிட்டான்னு சொன்னாங்க. சொன்ன மறுநாள் அவங்க ஆளுங்கட்சி உறுப்பினருடைய மனைவியுடைய தாலி அறுக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, ஒரு டீச்சரை எல்லாம் சமூக வலைதளத்துல பார்த்தோம். ஒரு ஆசிரியை பட்ட பகலில் பட்டா கத்தி காட்டி தாலியை அறுத்தது இந்த ஆட்சியில தான். அது மட்டுமல்ல, உடுமலைப்பேட்டில சமீபத்தில் என்ன நடந்தது? பட்ட பகல்ல அத்தனை பேரும் சுற்றி வளைத்து வெட்டி சாவகாசமா பைக்ல போறாங்கன்னா இங்க காவல்துறைக்கு அச்சமில்லை. தாராளமாக கொலையை செய்து விட்டால் கூட தப்பித்து சென்று விடலாம் என்ற ஒரு அத்து போய்விட்டது. இந்த சூழல்ல அது மட்டும் ராமானுஜர் கொலை வழக்கு பெரிய சர்வதேச போலீஸ் இணையா பேசினாங்க. இந்த அம்மா சட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வாய்தாக்கு மேல வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. நெருங்கிட்டு 4 வருஷம் திருச்சி ராமஜெயம் கொலை வழக்க நெருங்கிட்டு சொல்லிட்டே இருக்காங்க. எவ்வளவு தூரத்தில் நெருங்குறாங்கன்னு தெரியல. ஆக ஒரு கொலை வழக்கை கூட கண்டறிய ஒரு லாயக்கற்ற ஒரு காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டு இதை போன்ற கொலைகள் தினம் பத்திரிகையில பாத்தீங்கன்னா இன்று செயின் பறிப்பு, இன்று கொலை, இன்று கொள்ளைன்னு ஒரு பட்டியல் போட்டு ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையில சொல்றது, அவங்க குறிப்பிட்டது நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி நான் அவங்களுடைய குற்றச்சாட்டு போறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி உங்களுக்கும் பொருந்தும். இந்த குடிநீர் பிரச்சனையில மக்கள் அமைச்சர்களை விரட்டுறாங்க அப்படின்னு நீங்க முன்வைக்கிற அந்த குற்றச்சாட்டுலயே கூட ஐ பெரியசாமி 5 ஆண்டுகள் அங்க எம்எல்ஏவா இருக்கிறார். அப்ப அந்த மக்களுடைய பிரச்சனைகளை குடிநீர் பிரச்சனையை தீர்க்காததுல உங்களுக்கு பொறுப்பு கிடையாது. அதாவது சொல்ல வரேன் கேளுங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2011 ஆண்டு திராவிட முன்னேற்ற 90% முடிஞ்சது. இன்னும் அதை கொண்டாந்தாங்களா?
கொண்டாடல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நான் பேசி முடிக்கிறேன். நீங்க பேசும்போது நான் பேசவே இல்ல, நீங்க பேச நான் பேசல, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொன்னோன்னு பேசுங்க, நீங்க பேசி முடிச்சோன்னு பேசுங்க. நீங்க நிறைய திருக்குறள் சொல்லுவீங்களா, பொறுமையா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த திட்டங்கள் 5 ஆண்டுகள்ல இவங்க தொகுதியிலேயே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆக்கியனத்துல இடைத்தேர்தலுக்கு முன்பாக அந்த கொடுங்குயூர் குப்பை மேட்டை அகற்றுவேன் என்று சொன்னார்கள். ஒரு குப்பை இன்னும் குவிஞ்சிட்டு அகற்ற முடியல. இவங்க தொகுதியிலே பல்வேறு பிரச்சனைகள். ஏன்னா எனக்கு பக்கத்து தொகுதி தான் ஆர்கே நகர் தொகுதி, அங்க உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கும் தெரியும். இப்படி இவருடைய சொந்த தொகுதியிலே பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு முதலமைச்சர் எதிர்க்கட்சிகள் தொகுதிகளை ஏறெடுத்தும் பார்க்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டதால் தான் இந்த பிரச்சனை. அவர் அமைச்சரா இருந்த பொழுது முழுமையா செய்ததனால தான் 54,000 வாக்குகள் வித்தியாசம். குடிநீர் பிரச்சனைங்கிறத நீங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியே சரி பண்ண முடியும். இதுக்கு பெருசா தமிழக அரசாங்கமே உள்ள வந்ததா அவர்களுடைய மாவட்ட ஆட்சியர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார் உறுப்பினரால் அதை தீர்க்க முடியாது. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். மாவட்ட ஆட்சியரை போய் சந்திக்க முடியுதா உங்களுக்கு? மாவட்ட ஆட்சியர் எப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க? மழை கூட அந்த அம்மா சொல்லி பேசுறவருடைய மாவட்ட ஆட்சியர்கள். அதே போல காவல்துறை ஒரு இடைக்கால தேர்தலில் யூனிஃபார்மை கட்டி வச்சுட்டு பதவியில் இருக்கும் பொழுதே பணியாற்றக்கூடிய ஒரு காவல்துறை. இப்படி காவல்துறை தலையீடு அதிகமா இருக்கிறதுனாலதான் இவங்க இந்த இடத்துல சட்ட ஒழுங்கை பத்தி பேசுறாங்க. மற்ற உறுப்பினருடைய அந்த தொகுதிகளை மாற்றாந்தாய் மனப்பான்மை சென்றதான் நீங்க கேட்கறீங்க. 5 ஆண்டுகள் ஐ பெரியசாமி அவர்கள் இந்த தொகுதியை பார்க்கலாம். இதுக்கு 54,000 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிக்கிறாரு. மக்கள் போன முறை என்னோட கேள்வி, இப்ப நீங்க சொல்ற அடிப்படையிலேயே 10 ஆண்டுகளாக அங்க எம்எல்ஏவா இருக்கிறாருன்னா, அப்ப 10 ஆண்டுகள் இந்த பிரச்சனைகள் ஏன் தீர்க்க முடியல? மக்களுக்கு இல்ல இந்த பிரச்சனை. இந்த குடிநீர் பிரச்சனை என்பது இப்பொழுது சமீப காலமாக பல்வேறு திட்டங்களை திராவிட முன்னேற்ற கட்சியில நம்பியாறு கருமையார் திட்டம் எல்லாம் அந்த திட்டங்கள் கொண்டு வந்து தென் மாவட்டங்கள் வளம் பெறுகின்றன. அவைகளாம் முடக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளாம் வந்திருக்குமே ஆனால் தேனி மாவட்டம் இவங்கெல்லாம் மிக சிறப்பாக இருந்திருக்கும். இவைகளை செய்வதற்கு இந்த அரசு தவறிய காரணத்தினாலதான் திட்டங்கள் இருக்கட்டும். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நம்ம வரும்போது அவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம், சேலத்துல இன்னைக்கு பரப்புரை, சேலத்துல வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்டவர்கள் மீதான அந்த வழக்கு, அது குறித்து பேசுறாங்க. அங்கம்மாள் காலனியில 23 குடும்பங்கள் குடிபெயர்த்தப்பட்டது, நில அபகரிப்பு உள்ளிட்ட விஷயங்கள்ல நாங்க மக்கள் இன்னைக்கு எந்த அச்சமும் இல்லாமல் அவங்களுடைய உடைமைகள், அவர்களுடைய வீடு, அவர்களுடைய இருப்பிடம் உள்ளிட்ட எந்த விஷயங்களையும் அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு உதாரணத்தோட சொல்றாங்க. இன்னமும் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அது எஃப்ஐஆர் இதுல சார்ஜ் ஷீட் போட்ட வரைக்கும் இருக்குதுங்கிற ஒரு கருத்து. அதாவது இந்த ஆட்சி வந்த பிறகு எதிர்கட்சிகளே குறிப்பா திராவிட முன்னேற்ற பழிவாங்க ஒரு சட்டம் நிலாவரி சட்டம் கொண்டாடுறாங்க. நான் இப்ப சவாலா விடுறேன், எந்த ஒரு வழக்காவது இறுதி அறிக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கை நடத்திருக்காங்க கிடையாது. அதுல 90% வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. சிவில் இன் நேச்சர்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக வழக்கறிஞராகவும் இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன். என் கேள்வி, அவங்க முறைப்படி அந்த வழக்குகளை நடத்தினாங்களா நடத்தலையாங்கிறதுக்கு உள்ள போறதை தாண்டி, நீங்க வழக்கறிஞரா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நிறைய கொலைகள் சென்னை புறநகரையும் சுற்றி நடந்த இடங்கள்ல பல கொலைகளுக்கு காரணம் இதுவா தான் இருந்துச்சு. நில அபகரிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்த சட்டம் கொண்டு அதுக்கான ஒரு ஆயத்தங்கள் எடுத்த போது அது குறைந்ததா இல்லையா? இல்ல, நான் நீங்க புரிஞ்சுங்க, குறைந்தபட்சமாக நம்பிக்கை இல்ல. அதுக்கு என்ன காரணம், ரியல் எஸ்டேட் தொழில் படுத்து விட்டுன்றது உண்மை, எல்லாருக்கும் தெரியும். ரியல் எஸ்டேட் தொழில் இப்பொழுது நடைபெறவில்லை. அதற்கு குறிப்பாக வழிகாட்டு மதிப்பு தொகையை அதிகரித்து விட்டதால் யாருமே ரியல் எஸ்டேட் பண்ண முடியும். இன்னொரு காரணம், அது பல்வேறு காரணங்கள் இருக்குது. இரண்டாவதாக என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றீங்க வேளச்சேரி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் மேல, அதே மாதிரி டி நகர்ல அறிவிக்கப்பட்டவர் மேல நில அபகரிப்பு புகார்கள் இருக்குத, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இவங்க ஸ்பெசிபிக்கா திமுக வழியில போறவரை நிலத்தை முறைச்சு பார்த்தான்றதுக்காகவே நில அபகரிப்பு வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக குறைவாக இருந்த பொழுது நிலத்தை விட்டதெல்லாம் என்னை மிரட்டி வாங்கினாலும் புகார் கொடுத்தாங்க. இது எல்லா நீதிமன்றங்களும் சிவில் இன் நேச்சர், அதாவது சிவில் வழக்குகள் இவற்றை வேண்டுமென்றே கொண்டாந்தாங்கன்னு சொல்லி அந்த வழக்கில் தள்ளுபடி பண்ணி தான் வரலாம். தொடர்ந்து பேசுவோம். திரு மல்லை சத்யாவுடைய கருத்து கேட்டுக்கலாம். 2 பேருமே மாறி மாறி புகார்கள் முன்வைக்கிறாங்க. நீங்க மாற்றம் அப்படிங்கிறீங்க, இந்த புகார்களை எப்படி பாக்குறீங்க? 2 ஆட்சிகள்ல எது குறைந்தபட்சமாக ஓரளவுக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருந்ததுன்னு பாக்குறீங்க? 2 ஆட்சியும், திமுக அண்ணா திமுக 2 ஆட்சியுமே சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதில் கடமை தவறி இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் தான் 2 ஆட்சிகளும். நீங்கள் துவக்கத்தில் சொன்னதை போன்று தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று முதலமைச்சர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நீங்கள் பதிவு வைத்தீர்கள். இதில் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்னவென்றால், தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் ஏன் கருப்பு பூனை பாதுகாப்போடு இவர் சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான். ஆண்டு கொண்டிருப்பவர்களும் அல்லது ஆண்டு முடித்தவர்களும் வர நினைப்பவர்களும் இன்றைக்கு கருப்பு பூனை பாதுகாப்போடு தான் இன்றைக்கு வீதியில் வருகிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது.
அதிமுக ஆட்சி 91-96களில் பஞ்சமி நில மீட்புக்காக போராடிய போது அவர்களை செங்கல்பட்டில் சாராட்சி அலுவலகத்தில் பஞ்சமி நில மீட்புக்கு போராடிய ஜான் தாமஸ் ஏழுமலை சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார்கள். திமுக ஆட்சியில் மாஞ்சோலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டதற்காக தாமரைப்பரணி ஆற்றில் ஏறக்குறைய 17 பேர் அந்த தாமிரபரணி ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டு அதில் ஒரு குழந்தை கூட அடித்து தலையில் அடித்து கொலை செய்யப்பட்ட போது அந்த குழந்தையுடைய மரணத்தை பார்த்து காவல் அதிகாரியே கண்ணீர் விட்ட செய்திகள். அதே போன்றுதான் இவர்கள் இருவருமே எந்த வித்தியாசமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் படுகொலை பொறுத்தவரையிலும் ஆலடி அருணா, தாவனா கிருஷ்ணன், ராமஜெயம், பசுபதி பாண்டியன், அதே போன்று அவருடைய துணைவியார் வழக்கறிஞர், அதே போன்று பழனி பாபா, இப்படி ஆடிட்டர் ரமேஷ், இப்படி எண்ணற்ற அரசியல் படுகொலை நடந்து கொண்டுதான் வருகிறது. என்கவுண்டர் என்று சொன்னால் வெங்கடேச பண்ணியார், வீரமணி போன்றவர்கள் தொடர்ந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். கடைசியாக அதிமுக ஆட்சி வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் பேங்க் ராபரி செய்தார்கள் என்று வேளச்சேரி படுகொலை செய்யப்பட்டது. இப்படி 2 ஆட்சியிலும் மாறி மாறி என்கவுண்டர் படுகொலை செய்யப்பட்டது. அதே போன்று ஆணவ கொலைகள் திமுக ஆட்சியில் என்கவுண்டர் அத்தனையுமே படுகொலை அப்படிங்கிற கணக்குல தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. நீங்க உங்களுடைய அதே போன்றுதான் திமுக ஆட்சியில் இளவரசன் திவ்யா படுகொலை தர்மபுரியில் நடைபெற்று ஜாதி கலவரம் ஏற்பட்டது. இளவரசன் திவ்யா நீங்க திமுக இப்ப நடந்த 2013 இளவரசன் திவ்யா அதிமுக ஆட்சியில தான். அதே போன்று கோகுல்ராஜ், இது போன்ற படுகொலைகள், இப்படி இந்த 2 ஆட்சிகளில் மாறி மாறி படுகொலை நடந்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து இடமில்லாமல் தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த வரிசையில் எடுத்துக்கொண்டே போகுமேனால் அந்த ஆட்சியிலும் ஏராளமான படுகொலைகள், ஆதாய படுகொலை நடந்திருக்கிறது. குறிப்பாக கொலை கொள்ளை நடக்காத நாளே இல்லை என்ற நிலைமைக்கு தான் அவருடைய ஆட்சி நடந்தது. இவருடைய ஆட்சியும் அதுதான் தொடர்ந்து நடந்தது. இன்றைய பத்திரிகைகள் கூட தாயும் மகளும் நகைக்காக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக 2 ஆட்சியிலும் கூலிப்படைகளை வைத்து செய்கிற கொலைகளுக்கோ இந்த மாதிரியான கொலை, திருட்டு, இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரே அளவில் நம்ம பாக்குறதா, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதலமைச்சர் என்ன சொன்னார்கள் என்றால், ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் என்னுடைய ஆட்சியில் நான் காவல்துறையை சரியாக வைத்திருக்கிறேன், எனவே திமுக ஆட்சியில் கொலை கொள்ளையை நடத்தியவர்கள் எல்லாம் ஆந்திரா மாநிலம் கடந்து சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். சொன்னவர் பெங்களூர் சென்றாரை தவிர அவர்கள் எல்லாம் உள்ளே வந்து அனைத்து வேலையும் இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் தான் கோகுல்ராஜுடைய தலித் இளைஞன் கோகுல்ராஜுடைய படுகொலை விசாரித்த தலித் அதிகாரி விஷ்ணுபிரியா சூசைட் செய்யப்பட்டு தற்கொலை அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 1 மாதத்துக்கு முன்பாக ஒரு IPS அதிகாரி தூக்கு மாட்டி செத்திருக்கிறார். இதே போன்றதான் அமைச்சராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி, முத்துக்குமார் என்ற அதிகாரி மீது பிரச்சனை ஏற்பட்டு அவர் படுகொலை செய்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டு அமைச்சர் உள்ளே சென்றார். அதே போன்றதான் வளர்மதி, தங்கத்தமிழ்ச்செல்வன் போன்றவர்கள் காவல் நிலையத்துக்கு உள்ளே சென்று கைதிகளை மீட்டுக் கொண்டு வந்தார்கள் என்பதற்காக அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது இந்த ஆட்சியிலும் அந்த ஆட்சியிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற செய்தி. எனவே 2 ஆட்சியிலும் இதில் எந்த வேறுபாடும் இல்லை. சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழகம் எப்போதுமே ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடியுது. உங்களுக்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் போது 2 ஆட்சிகளை பத்தி பேசுறதுனால சொல்றேன். திராவிட கட்சிகளை முற்றாக நீங்க வந்து மாற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாமே மொத்தமா இங்க அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற ஒரு மாற்று சிந்தனையை முன்வைக்கிற ஒரு அணியா இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன். வேறு எந்த மாநிலத்தை விடவும் தொழில் செய்வதற்கு ஏற்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பரவாயில்லாம இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வேதனைப்பட வேண்டிய செய்தி, அனைத்து முதலீட்டாளர்களும், நான் நாள்தோறும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது, பல முதலீடு செய்கின்றவர். நேற்றைய தினம் ஒரு நண்பரை பார்க்கின்ற போது சொன்னார், நாங்கள் எல்லாம் கர்நாடக மாநிலத்திற்கும் ஆந்திராவிலும் சென்று முதலீடு செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இனி முதலீடு செய்வதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் ஏதுவான இடம் இல்லை. காரணம், வெளிநாடு கம்பெனிகளுக்கு இலவச மின்சாரம், இலவச இடம், இலவச தண்ணீர் அனைத்தும் வழங்குகிறார்கள். ஆனால் உள்ளூர் தொழில் முனைவோர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்ற வேதனையான குரல் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. பேசலாம். முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்டார். நீங்க கொலை, நீங்க அது கொலையாக பார்வையாக இருக்கிறது. ஆனா வழக்கு இதுவரைக்கும் அது தற்கொலை வழக்காகத்தான். அஜய் கிருஷ்ணமூர்த்தி எதற்காக கைது செய்யப்பட்டார்? ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா நான் எடுத்துக்கிறேன் நீங்க சொல்றது. திரு பிரியன், இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து எல்லா தேர்தல்களிலும் ஒரு முக்கிய பிரச்சனையாக பேசப்படுகிறது, பரப்புரைகள்ல முக்கியமாக முன்வைக்கப்படுகிறது. இது வாக்களிப்பவர்கள் மத்தியில ஒரு முக்கியமான ஒரு எண்ணத்தை உருவாக்குமா? இவங்க 2 பேர் சொல்ற கருத்துக்கள்ல நீங்க எப்படி, உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? நிச்சயமா சட்டம் ஒழுங்குன்றது வந்து நிச்சயமா வந்து ஒரு பிரச்சனை தான். அது தேர்தலை பொறுத்தப்பட்ட அது மற்ற பிரச்சனைகள், விலைவாசி பிரச்சனை, அப்புறம் மது விலக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சட்டம் ஒழுங்கு நிச்சயமா ஒரு பிரச்சனை தான். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
மலேசியா பேசும்போது ஒன்று சொன்னார், இது மாதிரி திருடர்கள் எல்லாம் ஆந்திராவுக்கு போயிட்டாங்கன்ட்டு ஜெயலலிதா சொன்னாங்கன்ட்டு. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, அவங்க பதவியேற்ற 2வது நாள் அல்லது 3வது நாள் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் வந்து நிறைய செயின் திருட்டுகள் நடந்தது சென்னை மற்றும் சுற்றுப்புறத்தில். அதை வச்சு அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருக்கேன். அதாவது சென்னையில நடக்குது, அதனால வந்து இப்ப நான் பதவியேற்றுக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே எல்லா செயின் திருடர்களும் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அதோட இருக்கு. இன்னைக்கு என்ன நிலைமைன்னா, இந்த 5 வருஷத்துல சென்னை மற்றும் சுற்றுப்புறத்துல 6000 செயின் திருட்டுகள் நடந்திருக்கு. அதான் அது நீங்க சட்டம் ஒழுங்கு கூட லிங்க் பண்ணி பாத்துக்கலாம். நீங்க இதே மாதிரி ஒவ்வொன்றா பாத்தீங்கன்னா, தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள்னு பாத்தீங்கன்னா 2014 வந்து 1,93,000. இது 2010ஓட கம்பேர் பண்ணும்போது 25% அதிகம். அது நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மூத்த குடிமக்களுக்கு எதிரான குற்றங்கள் 3 ஸ்டேட் இந்தியாவிலேயே, அதுல வந்து தமிழ்நாடு ஒண்ணு அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோட ஃபிகர்ஸை கோட் பண்றேன் நான். ஏன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2014 தான் கடைசியா ஃபிகர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 1,93,000 காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்கு இல்லையா, தண்டிக்கப்பட வேண்டிய இந்த குற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்கிற 6 ஸ்டேட்ல தமிழ்நாடு ஒண்ணு அதிக அளவில் இருக்கிறதுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, மூத்த குடிமகன்களோட அவங்களுக்கு எதிரான குற்றங்கள்ல வந்து 3 ஸ்டேட்ல தமிழ்நாடு ஒண்ணா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கொலைகள் வந்து எதிரான குற்றங்கள் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2000 கொலைகள் ஒரு வருஷத்துக்கு நடக்குது. 2014 மட்டும் 1715 கொலைகள் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 10,000 கொலைகள். இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்துல 10,000 கொலைகளும் 1,00,000 கொலைகளும் நடந்திருக்குன்றதா உண்மை. சரி, ஓகே, போலீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் வந்து இந்த சட்டம் ஒழுங்குக்கு மேல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கிறேன். ஹைலி பொலிட்டிகலைஸ்டு போலீஸ் போர்ஸ். இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிகலைஸ் ஆனது வந்து மோசமான ஒரு விஷயம். அதை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய பரப்புரையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க, காவல் ஆணையத்தை குறித்து. அது நம்ம பின்னாடி பேசலாம். அது இன்னொன்னு நான் முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். இந்த 2012 உங்க ஆட்சிக்கு வந்த உடனே இமானுவேல் சேகரனோட அந்த குரு பூஜையில 6 பேர் வந்து துப்பாக்கி சூட்டில் இறந்து போனாங்க. அது வந்து சட்டம் ஒழுங்குக்கு வந்து ஏற்பட்ட முக்கியமான கருப்பு புள்ளி. அது பரமக்குடியில வந்து நீங்க இமானுவேல் சேகரனோட குரு பூஜையில 6 பேர், ஜான் பாண்டியனோட அந்த கட்சியை சேர்ந்தவங்க 6 பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ சத்யா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ், வேலூர்ல வெள்ளையப்பன், இங்க சென்னை பாடியில வந்து ஒரு தோழர், இப்படி வரிசையா கொலைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க ஒரு இந்த கௌரவ கொலைகள், ஆழம கொலைகள் தவிர இன்னொரு விஷயமும் நீங்க சொன்ன மாதிரி அரசியல் காவல்துறையில தலையீடுகள் குறைவு. எங்க ஆட்சியில வெளிப்படையாக எந்த அமைச்சரோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ நேரா போய் இந்த காவல் அதிகாரியை ஏதாவது சொல்லி அவங்க குறுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல, இது வந்து எந்த தலையீடும் இல்லாம காவல்துறைக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதாவது இது வந்து இதுல ஒரு சப்டிலா, அதாவது ஒரு பின்னாடி சாஃப்டா ஒரு விஷயம் இருக்குதுல. இது வந்து 2 பேருமே ஒரு ஆளுங்கட்சியும் போலீஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கூட்டணியில தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா, தேனியில வந்து ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணாரு, ஜெயலலிதாக்கு வந்து தண்டனையிலிருந்து விடுவிச்ச உடனே பெங்களூரு உயர்நீதிமன்றம் அவர் வந்து தன்னோட பப்ளிக்ல வந்து மொட்டை அடிச்சிருந்தார் தலைய. ஒரு போலீஸ்காரர் யூனிஃபார்மோட மொட்டை அடிச்சிருந்தார். அப்ப இந்த போர்ஸ் வந்து எவ்வளவு பொலிட்டிகலைஸ் ஆயிருப்பாருங்க. இதுதான் ஆபத்தா பாக்குறேன், ஜனநாயகத்துக்கு ஆபத்தான விஷயமா பாக்குறது. இந்த தமிழ்நாடு காவல்துறை வந்து இன்னைக்கு பொலிட்டிகலைஸ் ஆயிருக்கு. அது வந்து பின்னாடி ஒரு ஆட்சிக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகும். அது சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. காவல்துறையில் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இந்த ஆட்சியில் ஓய்வு பெற்றவர்கள் இப்போதே சட்டமன்ற வேட்பாளராக களத்தில் இல்ல, அது ஒரு பக்கம் இருக்கு. ஏற்கனவே பதவியில் இருக்கும்போது கார்த்தி, அது இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த டிஜிபி நடராஜ் மேல 28 லட்சம் மோசடி புகார்னு ஒருத்தர் வந்து புகார் கொடுக்கிறாரு டிஜிபி ஆபீஸ்லயே. அது என்ன ஃபாலோ அப்பே கிடையாது. காவல்துறை இப்ப நேர்மையா இருக்கா? சரி, செந்தில் பாலாஜியோட பிஐ பேர்ல 50 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க கமிஷனர் போலீஸ் ஆபீஸ்ல. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க பிஐ பேர்ல? அப்ப போலீஸ்ல நடுநிலையா இருக்கா? பல விஷயங்கள் இருக்கு. சோ இந்த 5 வருஷ ஆட்சியில வந்து போலீஸோட டெஃபிஷியன்சி அல்லது இன்எஃபிஷியன்சி நிறையவே இருக்கு. இந்த ஆட்சியில தான் இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல தான் இருக்கு. தொடர்ச்சியா அதனுடைய தொடர்பா அது நடக்குதுன்றீங்க. நிச்சயமா திமுக ஆட்சியிலே குறைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இருக்கதான் செய்யறது. ஆனா இந்த ஆட்சி தான் நம்ம எடை போட வேண்டிய ஆட்சி. இந்த ஆட்சி தான் இந்த 5 வருஷம் இந்த அம்மா தொடரணுமா வேண்டாமான்னு நம்ம பார்க்க வேண்டிய ஆட்சி இதா இருக்கிறதுனால இந்த குறைகளை நான் சொல்றேன். நான் கலை, நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு விமர்சகராக? இப்ப பிரியனும் கூட கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க வந்து கடந்த திமுக ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதோடு ஒப்பிட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. எடை போட வேண்டியது இந்த 5 ஆண்டுகள் தான். இந்த 5 ஆண்டுகள் எப்படி எல்லாம் இருந்ததுன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இல்ல, பொதுவா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை, திருட்டு போன்ற குற்றங்கள் குறித்து பேசும்போது அவரவர்கள் அரசியல் நிலைப்பாடுகளுக்கு தகுந்தவாறு, இப்ப ராமஜெயம் கொலை வழக்கு ஒரு முடிவு வரல அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள்
கிறிஸ்டியன் வழக்குல என்ன ஆச்சு? வழக்கு நடந்து முடிஞ்சு போச்சு. அது என்னாச்சு? அது என்ன கண்டுபிடிக்கப்பட்டார்களா? வழக்கு கண்டுபிடிக்கப்பட்டார்கள். நீங்க அப்படி எல்லாம் நடந்து போய் நீங்க பேசும்போது நான் பேசுறேன். நீங்க நான் பேசும்போது பேசாதீங்க. அவர் நடைபயணம் போகும்போது அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனா அதுக்கு ஆதாரமே இல்லாம போயிடுச்சு. இப்ப அதே மாதிரி இது தினகரன் அலுவலக எரிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ரெண்டு பக்கமும் முன்னுக்கு பின்னா இருக்குது. இதை தனக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் அவங்க பேசிக்கிறதுங்கிறது தான் இருக்குது இங்க நடந்திருக்குது இது வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம அந்த மாதிரி ஆதாரமற்ற அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய விஷயங்களை ஆதாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரியன் சொன்னார். அதுல கூட அந்த டேட்டா என்கிட்ட இருக்குது. அதுல கூட அவர் ரொம்ப செலக்டிவா இருந்திருக்காருங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். என்ன உதாரணமா நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோ 2014 ரிப்போர்ட் 2014 தான் ரிப்போர்ட் கடைசியா வந்திருக்கு. 15 ரிப்போர்ட் நமக்கு அவரு சொன்னாரு. அதை ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 4 ஆண்டுகளில் சென்னையில் குற்றங்கள் வெகுவாக குறைந்துள்ளன சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர்ல? என்ன நம்பர் சொல்லுங்க. நம்பர் நான் எடுக்கல, நான் சொல்றேன். அதுல இருக்குது நம்பர். நான் எடுத்து வரலங்கிறது விஷயம் நான் போய் சொல்ல விரும்பல, எடுக்கல. நீங்க பாக்கலாம், அதுல இருக்கு. நான் பார்த்ததுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி நம்பரை நம்பும் போது என்ன மாதிரி நபர்களையும் கொஞ்சம் நம்புங்க. இல்ல இது மத்திய அரசாங்கம் சொல்றேன் உங்களுக்கு. அகில இந்திய அளவில் பெண்களுக்கு எதிரான குற்றம் கடந்த 4 ஆண்டுகள்ல 9.16% அதிகரித்திருக்கிறது. தமிழகத்தில் பாதியாக குறைந்திருக்கிறது. குறையில சதவீத அடிப்படையில் வேணா சொல்லலாம். குறிப்பா தமிழகம் 13வது இடத்துல அந்த அறிக்கையில் பேசிட்டாரு. டேட்டா தவறா இருக்கும்போது அதை பத்தி நீங்க தான் சொல்றீங்க. தவறு இல்ல, டேட்டா தவறு. உதாரணம் நான் சொல்றேன். சரி, 2013 அதிலே ரிப்போர்ட்ல இருக்குது. தமிழகத்தில் 923 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன. 2014 455 குறைந்திருக்கிறது. சரி, இதையெல்லாம் கூட நீங்க ஏத்துக்கலன்னு வச்சுக்கிறேன். நான் மத்திய தேசிய குற்ற ஆவண ஆய்வுக்குழு இந்தியாவிலேயே தமிழகம்தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என்று சொல்லியிருக்குது. மறுக்கிறீங்களா நீங்க? முதலமைச்சர் அதே மாதிரி அமெரிக்காவில் மெர்சர் என்ற நிறுவனம், ஆய்வு நிறுவனம், அது ஆண்டாண்டு ஆய்வு செய்து 450 நாடுகளில் ஆய்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய அறிக்கையை வெளியிடுவது. 2015 ஆண்டு அது கொடுத்த அறிக்கையில இந்தியாவில் மிக பாதுகாப்பான நகரம் சென்னை என்று சொல்லியிருக்குது. கடந்த 5 ஆண்டுகள்ல திருக்கலை என்னோட கேள்வி இருக்கும். நம்ம ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு ஆணவ படுகொலை கூட நடக்கவில்லைன்னு சட்டமன்றத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு. 83 ஆணவ படுகொலைகள் இங்க நடந்திருக்கிறது. இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசா இல்லையா? தொடர்ந்து பேசும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு முதலமைச்சர் உரையில பேசுறாங்க. அது ஒரு பெக்கா வச்சுதான் பேசுறோம். இது 2 ஆட்சிகளுமே இருக்கும். காவல் ஆணையம் அப்படின்னு ஒரு பரிந்துரை கொடுத்தது. அந்த ஆணையத்தோட பரிந்துரையில அதிகாரிகள், அரசியல்வாதிகள் நேரடியாக காவல் நிலையத்துக்கு போகக்கூடாது, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் டிஎஸ்பி லெவல்லையோ அதுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட போய் நேரடியாக அணுகணும்னு சொன்ன போது அதை ஏற்காதவர் திமுக தலைவர் கருணாநிதி. அப்ப அந்த ஆணையத்துடைய பரிந்துரை ஏற்கல நாங்க. இது ஒரு விஷயம். ஆனா தொடர்ச்சியாக எந்த ஆட்சி வந்தாலும் எல்லா கட்சியினரையுமே நம்ம காவல் நிலையங்களை பார்க்க முடியுது. இன்னைக்கு கிராமங்கள்ல மட்டும் இல்ல, நகர்பகுதிகளிலுமே கூட நேரடியாக அரசியல்வாதிகள் அங்க போய் ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரையோ இந்த பிரச்சனைகளை பத்தி டீல் பண்றாங்க. இது ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில நாங்க இருக்கிறோம், மக்களுடைய பிரச்சனைகளை நாங்க முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா, அல்லது அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? உங்களோட பார்வை என்ன அதுல? இல்ல, ஆக்சுவலா இப்போ ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல் எந்த கட்சியா இருந்தாலும் அவர் பரவாயில்ல, ஆளுங்கட்சியா இருந்தா அவருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போறதுக்கு. சோ ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலரா இருக்காரு வச்சுக்கோங்களேன். லோக்கல்ல முக்காவாசி கவுன்சிலர் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் பெரும்பாலும் போவாங்க. இப்பெல்லாம் அந்த எம்எல்ஏ எல்லாம் போன் பண்றவங்க நிறுத்திப்பாங்க. அவங்க அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு கடமைன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய தொகுதியை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டாங்க, அதனால அவங்க போலீஸ் இப்போ நம்ம சாதாரண ஒரு காமன் மேன் எடுத்துக்கோங்களேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க.
என்ன திடீர்னு ஒரு கேஸோ உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டாங்க ஒருத்தர் வீட்டுல போய் சொன்னீங்க வச்சுக்கோங்க, அவங்க உடனே பயந்துருவாங்க. எதுக்காக நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு பயம் வரும். அப்ப உடனே என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் மூலமா அந்த கவுன்சிலருக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல, உங்க வழக்கறிஞர் துணையோட போறதுல என்ன பிரச்சனை? இமீடியட்டா உங்களுக்கு தோன்றது என்ன, லோக்கல் கவுன்சிலர் தான் தோணுவார் அவருக்கு. அந்த லோக்கல் கவுன்சிலர் எந்த கட்சியா வேணா இருப்பாரு அவரு. சோ அந்த கட்சியை சேர்ந்தவரை கூட்டிட்டு வந்து அந்த காவல் நிலையத்துக்கு அவங்க போவாங்க. நான் அந்த கவுன்சிலர் ஆள் ஒருத்த வருவான். இது வந்து நீங்க எந்த ஆட்சியிலுமே நீங்க தவிர்க்க முடியாது. நீங்க இது வந்து கண்டிப்பா வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதான் செய்யும். போலீஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த போலீஸ் இந்த போலீஸ்க்காக போடப்பட்ட அந்த இதெல்லாம் இருக்குல்ல, எங்க இந்த கமிஷன்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் பல விதமான பரிந்துரைகள் எப்படி வந்து இந்த அரசியல்வாதிகளும் இந்த போலீஸுக்கும் லிங்க் இருக்க கூடாதுன்ற மாதிரி பல பரிந்துரைகள்லாம் வந்திருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி ஹைலி பொலிட்டிகலைஸ் ஆயிருக்கு போலீஸ் போர்ஸ். இப்போ அதை வந்து நம்ம தடுக்க வேண்டிய நிலையில இருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தடுக்க வேண்டிய நிலையில இருக்கும். ஆனா அதே சமயம் வந்து ஒரு பொதுமக்கள் பிரதிநிதியா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீ போகவே கூடாதுன்னு சொல்ல முடியாது. அங்க வந்து ஒரு லேசான ஒரு மெல்லிய ரேகை தான் அங்க இருக்கு, ஓடின்னு இருக்கு. அவர் எந்த இடத்துல அந்த கோட்டை தாண்டாருன்னு நமக்கு தெரியாது. எந்த இடத்துல வந்து ஒரு போலீஸோட சேர்ந்து வந்து அவர் கட்ட பஞ்சாயத்தோ வேற விதமான விஷயங்களோ நடக்கிறது நமக்கு தெரியாது ஆக்சுவலா வந்து. ஆனா இது தவிர்க்க முடியாது, தவிர்க்கப்பட வேண்டியதானே ஆக்சுவலா. இல்ல அதுதான் நீங்க வந்து எல்லாருமே நேரடியா காவல் நிலையத்துக்கு போக ஆரம்பிச்சா அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அது தொடர்ந்து இப்ப எல்லா கட்சிகளும் போறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கட்சியினுடைய பதவியை வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் போலீஸ்ல போய் கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வந்துருச்சு இன்னைக்கு. அது தவிர்க்கப்படுறதுங்கிறதுல அவங்க வந்து வெறுமனே திமுக மட்டும் குற்றம் சாட்டுறதுங்கிறது சரியா இருக்க முடியுமா? எல்லா கட்சிகளும் பொருந்துமான்றது ஒரே ஒரு கருத்து, நேர் எதிர்க்கிறது. அதாவது அரசியல்வாதிகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது ஒரு பக்கம், லோக்கல் போலீஸ்ல இருக்கிற இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ ஏதாவது ஒரு விஷயம்னா வந்து கவுன்சிலரை கன்சல்ட் பண்ற அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த பக்கத்துல இருந்து போக்குவரத்து இல்ல, அவங்க போலீஸ்காரங்களும் கவுன்சிலர் தான் கன்சல்ட் பண்றாங்க, போலீஸ்காரரும் வந்து எம்எல்ஏ தான் கன்சல்ட் பண்றாரு. சோ அவங்களுக்குள்ள ஒரு எப்போதுமே ஒரு இன்டராக்ஷன் இருந்துட்டே தான் இருக்கு. நம்ம பேசலாம். திரு சமரசம், நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, அமைதி பூங்காவெல்லாம் இருக்குன்றீங்க. 83 ஆணவ படுகொலைகள், இது எதையுமே நடக்கலன்னு அப்படியே முழுசா நீங்க மறைக்கிறதுங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்கும்? மக்கள் அதை ஏற்கிறாங்களா? இப்ப சமூக செயற்பாட்டாளர்கள் அதுக்கான பட்டியலை போடுறாங்க. இதெல்லாம் நடந்தது இந்த 5 ஆண்டுகள்ல. அப்ப சட்டம் ஒழுங்கு அது வந்து கேள்விக்குள்ளாகலையா? அதுக்கான பதில சொல்லிட்டு அடுத்து போலாம். இல்ல அந்த பதில் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு அண்ணன் கண்ணதாசன் அவர்கள் பதில் சொல்லாம அவர் எங்கெங்கயோ எப்படி எப்படியே போனார். ஒரு வீட்டுல தாயும் மகளும் கொலை, யார் பண்ணதுன்னு வேலைக்காரி. அரசாங்கத்துக்கு எதுனா சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. அவர் சொல்றாரு இல்ல அது வேற இருங்க, சொல்ற வர இருங்க. அதுக்குள்ள இது எதை இங்க வைக்கணும், எது மக்களுக்கு போய் சேரணும், இந்த வாதம் என்ன, அந்த உயர்ந்த இதை எண்ணி பார்க்கணும். ஆகையினால இது விஷயம் என்னன்னா, இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இல்லவே இல்லை. இங்க போலீஸ் வந்து முதல்வர் கிட்ட சொல்லிட்டு போறாங்க, இவங்க எல்லாம் கடற்கரை ஓரத்தில் ஒரு எப்பவுமே கூடுறது, அங்க வந்து இங்க போலீஸ் வந்து சொல்றார் அந்த ஆள் இங்க வரவே இல்லை, அங்கிருந்து பாம்பேயில் முடிச்சுட்டு அப்படி ஆந்திரா பக்கமே போயிட்டார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறார். இவர் சிரிச்சுன்னு சொல்றார், முதல்வராக இருந்தவர் இங்க தயா இருந்தான், இப்ப கூட பாத்தியா, இப்ப வந்து பேசணும் ஜாதி பெருநாள் இங்க வந்து போயிருக்கிறான், எப்படி இருக்குது போலீஸ் பாத்தியா அப்படின்னு இங்க இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க. ஒரு எமர்ஜென்சியில ஒதுக்கப்பட்ட தலைமறைவாய் இருக்கிறவரை அங்க வந்து வச்சிருந்தவர் கருணாநிதி அவர்கள். அரசியல் ரீதியா அவர் ஒரு புகலிடம் கொடுத்து நீங்க நேரடியா பதில் இருக்குன்னா இப்ப தற்போது இந்த பிரச்சனையில இங்க சொல்றீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப தாக்கியோ ஆலடி அருணாவோ ராமஜெயம் இதெல்லாம் அதனுடைய குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத அளவுக்கு எங்க வச்சிருக்காங்க, இவங்க தான் மறைச்சு வச்சிருக்காங்க. ராமஜெயம் கொலை வழக்கு உங்க ஆட்சியில நடந்தது. நீங்க பல முறை நீதிமன்றம் உங்களுக்கு வந்து கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிருக்கு. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய போலீஸ் இப்ப இந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகள் போயிட்டு அதுக்கான ஒரு 3 மாசம் அவகாசம் 2 மாசம் அவகாசம் ஒரு முக்கியமான ஒரு கொலை வழக்குல இந்த எம்ஜிஆர் ஆட்சி நடக்குது, பால் அங்கிருந்து போயிட்டு பால் கமிஷன் அறிக்கை எடுத்து வைக்கிறார், எப்படி எடுத்து வெளியிடுவாரு? நீங்க அதை நினைச்சு இவர் எப்படி, ஏன்னா இவர் 5 முறை முதல்வராக இருந்தவர், யாரு என்னென்ன தப்பு பண்ணோம் அவங்க எல்லாம் தெரிஞ்சவர், அது எல்லாம் எப்படி மறைக்கணும், அது எப்படி மறுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சவர். அப்படி சொல்லியே நடந்துகிட்டு இருந்ததுனால இப்போ அந்த வேலையை லீலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் இந்த ஆட்சிக்கு என்னென்ன களங்கம் வரும் அப்படிங்கிற முறை நடந்துக்கிறாரு. 83 ஆணவ படுகொலைகளும் திமுக. அதனால அவர்கள் எவ்வளவு உள்ள இருக்கிறாங்கிறது தேடி பார்க்கணும். அது ரிஷி மூலம் நதி மூலம் இல்ல அந்த அளவுக்கு நிலைமை. ஆகவே இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை
இல்ல, இந்த நேரத்துல இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு தெரிஞ்சு யாரோடு நாங்கள் கூட்டு வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல. எங்களுக்கு இப்ப நீங்க போலீஸ்காரங்க எந்த விஷயம் நடந்தாலும் எந்த எம்எல்ஏவனா போய் டேபிள் மேல ஏறி நின்று அல்லது அந்த சப் இன்ஸ்பெக்டர் சேர்ல உட்காந்து இப்படி பேசணும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா திமுக ஆட்சியில் அதான் நடக்கும். அவர் எஸ்பியா இருக்கட்டும், டிஎஸ்பியா இருக்கட்டும், போயிட்டு அங்கிருந்து உட்கார்ந்து அது என்னையா பார்த்து நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். கண்ணுக்கு எதிராக மனித உரிமை மீறல் நடக்கின்ற போது அதை பத்தி கேட்க ஒரு அரசியல்வாதியோட கடமை, பொதுவாழ்க்கையில் ஈடுபடுவதே கடமை. அதுபோல செய்வதா பொது வாழ்க்கை. நீங்க நான் பேச ஒரு மனித உரிமை காவல் நிலையத்தில் பேசுங்க. அதான் பொது வாழ்க்கையில் உள்ள எல்லாம் நுழைஞ்சு பேசக்கூடாது. நீங்க உங்களுடைய ஆதாரத்தை எடுத்து வைங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பழைய வரலாறு நான் போட்டியிடுகின்ற திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள அடக்கிய அகதீஸ்வர மங்கலத்துல தான் அவர் அங்க வந்து பாதுகாக்க வைக்கப்பட்டிருந்தார். அதுதான் எல்லாத்துக்கும் எந்த கண்ணதாசன் உங்கள்கிட்ட நேரடியான இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க இன்னும் எனக்கு வந்து இந்த ஆணவ படுகொலைகள் இந்த விஷயங்கள் எதுக்குமே நேரடியான பதில் வரல. உங்களுடைய இதுல அவங்க குறிப்பிட்டு சொல்றது இன்னொன்னு தலையீடுகள் அப்படிங்கறதுல திமுக ஆட்சியில தலையீடுகளே இல்லாம இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? வெளிப்படையாக அதிகார மையங்கள் இருந்து தலையிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கான பல ஆதாரங்கள் இருக்கிறது. இத வந்து அவங்க வந்து இன்னைக்கு சுட்டி காட்டியும் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு உதாரணம் ஒரே ஒரு நீங்க எதை சொல்றேன்னா, ஆலடியார்னா பூங்கோதை ஆலடியார்னா அவர்கள் வந்து தனக்கு வேண்டிய ஒருவருக்காக விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு போன் பண்ணி பேசினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அடுத்த அவர் பதவி விலக்கம் செய்யப்பட்டார் திமுக ஆட்சியில. ஆனால் இந்த சாதாரணமாக சட்ட ஒழுங்கு என்பது நான் கேட்கிறோம். இந்த அம்மையார் வந்து ஆட்சி வரப்போ திமுக ஆட்சியில சரியில்லை, நான் வந்தால் மாற்றம் வருவேன்னு சொன்னாங்களே, அது திமுக ஆட்சி அதுக்காகத்தானே அகற்றப்பட்டதுன்னு எடுத்துக்கொண்டால் கூட இவங்க வந்து என்ன சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாத்துறாங்க என்பதை ஒரு வழக்கு. நண்பரை பேசும்போது ஒரு அரிய கண்டுபிடி போட்டு சொன்னாங்க, இது மாதிரி தாகிருஷ்ணன் வந்து தானா குத்தி கொண்டார். கிரிமினல் வழக்குகள் மிக தெளிவாக தெரியும். ஒரு வழக்கு விடுதலை என்றால் அரசு மேல்முறையீடு செய்யலாம் குற்றவாளிகள். திரும்ப புதுசா ரீட்ரையல்ன்றதெல்லாம் வெறும் ரேரஸ்ட் கேஸ். இந்த தாக்கி வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் போச்சு, தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல தினகரன் எரிப்பு வழக்கு வந்து இந்த சப்ஜுடிஸ், இந்த சிபிஐ வழக்குல வந்து எடுத்து அந்த குற்றவாளியா தண்டனை கொடுக்கட்டும், தவறு செய்தவர்களுக்கு யாரு வேணாம்னு சொன்னா அதுல திராவிட முன்னேற்ற தலையீடு செஞ்சிருக்கா? இந்த ரெண்டு வழக்குகள் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு வழக்குகள்லயும் நீங்க வந்து நியாயமா ஒரு வழக்கறிஞரா பார்த்து சொல்லணும். மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப தாகிருஷ்ணன் கொலை வழக்குல என்ன நடந்தது, அது அப்பீல் போகுது, இதெல்லாம் நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, இது ஒரு பக்கம் இருக்கு. அவர் எழுப்பின கேள்வி அப்ப என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் பதில் சொல்றேன். அதாவது எப்ப நடந்த கொலை, எது யாருடைய ஆட்சியில் நடந்த கொலை, இது தாக்கி வழக்கு திராவிட முன்னேற்ற நடந்த தவறு இல்ல. நான் வந்து வழக்கு வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு முக்கிய கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரபலமான அரசியல் கொலைகள் எல்லா இடத்திலும் நடந்திருக்குது. நான் என்ன புரிஞ்சீங்க, நீங்க சமீபத்தில் ஒரு சேலத்துல இல்ல இந்த வழக்கு எல்லா ஆட்சிகளிலும் அரசியல் புரிஞ்சுங்க. ஒரு வழக்கு என்றால் அந்த காவல்துறை நேர்மையா நடக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் அந்த குற்றவாளிகளை வந்து நிறுத்தி தண்டனை கிடையாது. ஆனால் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், சேலத்தில் ஒரு பிஜேபி கொலை செய்யப்படுகிறார். உடனே காவல்துறை 2 பேரும் பிக்ஸ் பண்ணுது. கடைசியில பார்த்தா வேற ஒருத்தர் அவங்களை விடுதலை பண்ணுது. இப்படி காவல்துறை ஏன் இந்த தள்ளாட்டம் எந்த ஆட்சியில நடந்தது? அதே போல பாத்தீங்கன்னா ராமஜெயம் கொலை பேசுறாரு. அது ராமஜெயம் கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்கலையே நீங்க 4 ஆண்டுகளாக. ஆனால் திராவிட முன்னேற்ற வழக்கில் நடந்திருந்தால் அந்த வழக்கில் முறையாக விசாரணை நடத்தி அந்த வழக்கு நீதிமன்றத்தை கொண்டு வரப்பட்டு யாரு குற்றவாளிகள் கண்டுபிடிக்க நீதிமன்றத்தில் விடுதலை பண்றதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? எத்தனை வழக்கல் நீதிமன்றத்தில் விடுதலை எல்லாத்துக்கும் யார் குற்றம் நீதிமன்றத்துக்கு அது வேலை கிடையாது. ஆனால் நீதிமன்ற வேலை இல்ல. அவர் என்ன சொல்றாரு, ஆட்சியினுடைய வேலை தானே. அடிப்படையான நீதி நடைமுறை அடிப்படையான நீதி நடைமுறை தெரியாமல் ஏதோ வாய்க்கு பேசுற பேச்சு தவிர, நீதிமன்றங்கள் ஒரு வழக்கில் விடுதலை செய்தால் அரசுக்கு உள்ளது மேல்முறையீடு செய்ய வேண்டியது. அந்த மேல்முறையீடு செய்யணும் தவிர அரசாங்கத்துக்கு அந்த வேலை கிடையாது. நில அபகரிப்பு புகார்கள் நீங்க வந்து இதெல்லாம் அப்படியே திமுகவா தேடி பிடிச்சு போட்டாங்க. உங்களுடைய முன்னாள் அமைச்சர் NKKP ராஜா பத்தி இன்னைக்கு அவங்க சுட்டி காட்டுறாங்க. அதுல உண்மை இருந்தது தானே? ஒரு அதுல குற்றச்சாட்டு பதியப்பட்டது, நேர்ல புகார் அளிக்கப்பட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுல எங்க உங்களை தேடி பிடிச்சு வந்தாங்க? அமைச்சர் அதே மாதிரி அந்த வழக்கில் என்ன நடந்தது தெரியும். அதாவது அதுதான் நான் சொல்ல வரேன்.
இதே அதிமுகவினர் மீது எந்த புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் யாராவது இருந்தா அது நிலம் வாங்குறாங்க. யாரோ ஒரு 4 பேர் கைமாறி நிலம் வாங்கும் பொழுது ஒரு புகார் கொடுக்கிறாரு. அந்த புகார் இப்ப டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல இருக்குது. ஆக ஒரு வழக்கு என்றால் அடிப்படை புரியாமல் பேசுவதும் ஏதோ ஒரு புள்ளிவிவரங்களுக்கு மாறாக தான் எழுதுவதுதான் அது உண்மை என்று பேசுவதும் தவறான செயல். நான் என்ன சொல்றேன், எதா இருந்தாலும் ஆதாரத்தோட பேசுங்க, பேச தயாரு, எல்லாம் எனக்கும் பொருந்தும். ஆனா அதுக்காக என்சிஆர்பில தமிழகத்திலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது, கொலைகள் அதிகரித்திருக்கிறது. 2013 2014 கம்பேர் பண்ணி பேசுறாரு. 2014 மட்டும் 1000 கொலைகள் நடந்திருக்கின்றன. இப்படி 2015 கணக்கு வரல, 16 வரல, 2016 ஏப்ரல் வரைக்கும் 749 கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு தமிழகத்துல எது நடக்கல, அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்குது அப்படின்னா சத்யா, இப்போ இறுதியா உங்களுடைய பார்வை, 2 பேருமே மாற்றி மாற்றி இந்த புகார்கள் வைக்கிறாங்களே தவிர எங்களுடைய ஆட்சியில இதெல்லாம் நடக்கல, இது பழிவாங்கும் செயலாக தான் மாறி மாறி நடந்துச்சு, அவங்க ஆட்சியில எங்களை பழிவாங்கின அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அவங்க முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த செய்திகளை பொறுத்தவரையிலும் 2 பேருமே சட்டத்தையும் நீதி மதிக்காதவர்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த முதலமைச்சர் மீது மைக்கேல் டி குன்கா தீர்ப்பு வழங்கியது காரணத்திற்காக நீதியரசரை எப்படியெல்லாம் கீழ்த்தரமாக விமர்சிக்குமோ அவ்வளவு தூரம் விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல் வேலூர் மாநகராட்சியில் தீர்மானமே நிறைவேற்றப்பட்டு பிற்பாடு நீதிமன்றத்துடைய கண்டனத்துக்குட்பட்டு கர்நாடகா சென்று மன்னிப்பு கேட்ட நிகழ்வுகள் இவருடைய ஆட்சியில் தான் நடந்திருக்கிறது. அதே நிலைமைதானே நீதிபதி குமாரசாமிக்கு ஏற்பட்டது. குமாரசாமி யாரு? குமாரசாமி விருது தான் சார் கிடைச்சது. விருது கொடுக்கணும். நீதிபதி உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதியை மக்களுடைய இயல்பு பாஷை குமாரசாமி கொடுத்த நீதிமன்றத்துடைய கடுமையான கண்டனத்துக்குள்ளானது 2 ஆட்சிகள், மாற்று கருத்து இல்லை. திமுக ஆட்சியில் தினகரன் பத்திரிகை, தினமலர் பத்திரிகை தாக்கப்பட்டது என்றால் அதிமுக ஆட்சியில் நக்கீரன் பத்திரிகையும் தராசு பத்திரிகையும் தாக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியிலும் அதே போன்று அதிமுக ஆட்சியிலும், அதிமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தலித் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் பஞ்சமி நில மீட்பில் ஜான் தாமஸ் ஏழுமலை, அதே போன்று தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவஞ்சலிக்கு சென்ற போது பரமக்குடியில் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டது. இப்படி அதே போன்று திமுக ஆட்சியில் மாஞ்சோலை தொழிலாளர்கள் 17 பேர் தண்ணீரில் அடித்து கொலை செய்யப்பட்டது ஆட்சியில். ஆக திமுக ஆட்சியில் வந்தால் இஸ்லாமியர்கள் குண்டா சட்டத்தில் போடப்படுவது, அதிமுக ஆட்சி வந்தால் தலித்துகள் குண்டர் சட்டத்தில் போடப்படுவது என்று இந்த ஆட்சியில் மாறி மாறி நடந்து கொண்டிருப்பதில் எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே இந்த ஆட்சி 2மே மக்கள் விரோத ஆட்சிகள். எனவே இவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணமாக இருக்கிறது. எனவேதான் மாற்று சக்தி, மாற்று சிந்தனை வந்தால்தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறைக்கு சங்கம் வைப்பதற்கு அனுமதிப்போம், 8 மணி நேரம் வேலைக்கான உத்தரவாதத்தை தருவோம், அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு விஐபி கலாச்சாரம். இன்றைக்கு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு செல்கிறார் என்றால் 10 மாவட்டங்களில் இருந்து காவலர்களை வெயிலில் நிற்க வச்சு சித்திரவதை செய்கின்றார். எத்தனை பெண் காவலர்கள் இன்றைக்கு மயக்கடிச்சு விழுந்திருக்கிறார்கள், எத்தனை காவலர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இன்றைக்கு மயக்கடிச்சு விழுகின்ற நிலைமைதான் இந்த ஆட்சியில் இருக்கிறது. இவையெல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த விஐபி கலாச்சாரத்தை துடைத்தெறிவதுதான் காவல்துறைக்கான பாதுகாப்பு. இஸ்லாமியர்கள் யாரும் குண்டர் சட்டத்தில் போடப்பட எந்த புள்ளிவரமும் கிடையாது. சுருக்கமா உங்களுடைய இறுதி பார்வை இல்ல, இந்த 2 அரசுகளும் இருக்கிறது பற்றி பேசுறது. பொதுவாக மக்களுடைய அபிப்பிராயம் என்ன? திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சி தூக்கி எறியப்படுவதற்கு கேள்வி என்னன்னா, அவர் ஏற்கனவே முன் வச்சதுதான், திமுக ஆட்சி ஏற்கனவே சட்டம் ஒழுங்கையும் உட்பட சரியில்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டதா வச்சு 2011. இப்ப இருக்கிற தேர்தல்ங்கிறது 2014. நான் முடிக்க அதுக்கு வர்றேன். அதிமுகவினுடைய ஆட்சிக்கு அளவு குறிப்பிடுறதா? அதான் கேள்வி. நான் நேச்சுரல் அதுக்கு தானே வரணும். அதிமுக ஆட்சியை பற்றி பொதுவா மக்கள் மத்தியில, உதாரணமா ஒரு டெப்டி கமிஷனர், அவர் பேரை நான் சொல்ல முடியாது, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நான் சொல்லிடுறேன். நான் அவர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த காவல்துறையில் அரசியல் தலையீடு வெகுவாக குறைந்திருக்கிறது. திமுக டிஎஸ்பி தற்கொலை
திரு கலை அவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்க ஒரு காவல்துறையில உயரதிகாரியா இருக்கிற ஒருத்தருக்கு அந்த அழுத்தம் இருந்திருக்கிறது அப்படின்னா நீங்க அப்ப வந்து தலையீடு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதிகாரிக்கு ஏற்பட்ட அழுத்தம் என்பது அவருக்கு மேல இருக்க அதிகாரிகள் மூலமாக ஆளுங்கட்சியிலிருந்து வந்தது என்பதற்கு ஏதாவது ஆதாரம் அதுல இருக்குதா? அந்த அம்மா எழுதி வச்சுட்டு போன கடிதம் 83 ஆணவ படுகொலைகளுக்கு வந்து எதுவுமே நடக்கல நீங்களும் சொல்றீங்க. ஆணவ படுகொலை நான் நடக்கல, எதுவுமே நடக்கல நீங்களும் சொல்றீங்க. நான் எந்த அளவுக்கு எண்ணிக்கை என்கிட்ட இல்ல, ஆனா நான் நடக்கல நான் சொல்லல. உடுமலையில நடந்திருக்கு, சமீபத்தில் வரிசையா நடந்திருக்கு. சமூக கொந்தளிப்பின் ஒரு காலகட்டத்தில் ஜாதி மத மோதல்கள் தூண்டிவிடப்படுகின்றன. உதாரணமா நான் சொல்றேன், பாட்டாளி மக்கள் உங்க கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லுங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ன சமூக நீதி, இது இந்த சமூக நல்லிணக்கம் ஒரு சமுதாயத்தை நான் சொல்றது கேளுங்க. தலித் அப்ரைசிங் இருக்குங்க இந்த ஆட்சியில, தலித் அப்ரைசிங் இதெல்லாம் இருந்துட்டு போட்டுங்க. திருநாள்கொண்டச்சேரியில நீங்க என்னங்க பண்ணீங்க? கோர்ட் ஆர்டர் வந்துச்சு, அவங்க என்ன பண்ணாங்க? இதெல்லாம் இருக்கு. நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப சுருக்கமா ரெண்டே கருத்து தான். அதாவது தமிழ்நாடு போலீஸ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு இப்போ அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, கோகுல்ராஜ் கொலை வழக்குல அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட யுவராஜ் வந்து வாட்ஸ்அப்ல தகவல் கொடுத்துட்டு வந்து போலீஸ் சரண்டர் ஆறாரு. இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்டோட எஃபிஷியன்சியா? ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், இப்ப தாகிருஷ்ணன் விஷயம் எல்லாம் பத்தி பேசுனீங்க நீங்க. இதே அதிமுக ஆட்சியில தான் வந்து ஜெயேந்திரன் மேல சங்கரராமன் கொலை வழக்குல போடப்பட்டது. அது வந்து பாண்டிச்சேரியில வந்து அவர் விடுதலை பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் இதுவரையும் அப்பீலுக்கு போல இந்த கவர்மெண்ட். இந்த ரெண்டு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். திரு சபரஸ், ரொம்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, சுருக்கமா சொல்லுங்க. நீங்க வந்து உங்களுடைய ஆட்சிக்கான நலத்திட்டங்கள் இந்த 5 ஆண்டுகள் இதெல்லாம் நாங்க செய்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட மக்களை சந்திக்கிறதை விட இன்னமும் முந்தைய திமுக ஆட்சி மீது குற்றங்களை சொல்லி அதன் மூலம் ஆட்சிக்கு வரதுக்கு தான் பாக்குறீங்களா? நாங்க யார் மீதும் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் என்ன செய்தோமோ அது எங்களை காப்பாற்றும். எந்த நேரத்தில் எந்த அடிப்பு, இப்ப அம்மா மீது, முதலமைச்சர் மீது பல வழக்குகள் தனிப்பட்ட முறையில் கருணாநிதி அவர்கள் போட்டார். அரசாங்க பணத்தை எடுத்ததாகவோ திருடியதாகவோ இல்லை. அது 12 வழக்கு படிப்படியா பொடிப்படியா போயிடுச்சு. இந்த ஒரு வழக்கு போயிட்டு அது கூட அம்மாவுக்கு தீர்ப்பு வழங்கியது வந்திருக்கிறது. அவர்களுக்கு விடுதலை என்ற தீர்ப்பின் மீதுதான் அவர்கள் வழக்கு போயிருக்கிறார்கள், குற்றவாளிகள் இல்ல. அதுவும் இதெல்லாம் வந்து இப்ப 2G மாதிரி இன்னொன்னு ஆகவே அந்த வழக்குகள் எல்லாம் போட்டு அதெல்லாம் பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம். இன்னைக்கு தலைப்பு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு. ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து வைப்பது வழக்கம். யாரு கொடுத்தது நீங்க தானே மீறீங்க. இன்னைக்கு இல்ல நான் ரொம்ப சுருக்கமா தான் சொல்றேன். ஆகையினால் அதிமுக மீது மற்றதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இது மிக மிக நன்றாக இருக்கிறது தான் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் அது மே 19ஆம் தேதி நீங்க எதிர்பார்க்கலாம். மற்றது அதெல்லாம் எப்படி போகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆட்சியின் மீதான முக்கியமான அளவீடுகள்ல சட்டம் ஒழுங்கு என்பது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கான மதிப்பீடு என்ன? இங்கே பேசிய விருந்தினர்களுடைய பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்க, மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.